புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மற்றும் ஒரு அண்மை செய்தி. பூந்தமல்லி பணிமனையிலிருந்து 90% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. பூந்தமல்லி பணிமனையிலிருந்து 90% அரசு பேருந்துகளானது சீரான இடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் நடைபெறாமல் இருக்கும் வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் முத்தரவு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து நேற்று நள்ளிரவு முதல் பணியிடம் முதலே சிஐடியு மற்றும் அண்ணா தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. மேலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவே தோமுசா நிர்வாகிகளை வைத்த அரசு பேருந்துகளை சீரான இடைவெளியை தமிழக அரசு தீவிரம் காட்டி வந்த நிலையில் இன்று காலை முதலே பூந்தமல்லி பணிமனையில் இருந்து வழக்கம் போல அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டது. குறிப்பாக 90% அரசு பேருந்து இன்று காலை பல்வேறு வழித்தடங்களில் வழக்கம் போல இயக்கப்பட்டது. மேலும் பேருந்துகளை இருக்கும்போது மற்ற தொழிற்சங்கங்கள் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடாத வகையில் இருக்க பணிமனை முன்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் பணிமனை முன்பு பல்வேறு தொழிற்சங்கத்தில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகைகளில் பேருந்துகள் ஓடும் என ஒரு தரப்பினரும் பேருந்துகள் ஓடாது என மாறி மாறி எழுதி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் காலையிலிருந்து 90% பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் மதியத்திற்கு மேல் எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படும் என்பது பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் எனவும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வகையில் தொடர்ந்து பேருந்துகளை இயக்கும் வகையில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.